தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்ற சாப்டர் வைஸா என்சிஆர்டி புக்ல லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 9th சாப்டர் ஹைட்ரோகார்பன்ஸ், அதுல பார்ட் 5 வரைக்கும் பார்த்தாச்சு. பார்ட் 6 இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃப்ரம் விசினல் டைஹாலைடு, இல்லையா? விசினல் அப்படின்னா அர்த்தம் அட்ஜசன்ட் கார்பன். 2 கார்பன் இருக்கு, 2 கார்பன்லையும் ஒரு ஹாலஜன் இருந்துச்சுன்னா we called as vicinal. Okay. So, dihalides in which two halogen atoms are attached to two adjacent carbon atoms are known as vicinal dihalide னு சொல்றாங்க. ஹாலஜன் atoms என்ன பண்ணணும்னா adjacent carbonல பக்கத்துல 2 கார்பன்ல 2 ஹாலஜன் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது vicinal dihalide. Vicinal dihalides on treatment with zinc metal lost a molecule to zinc halide. ஸோ விசினல் டைஹாலைடில் இருக்கக்கூடிய ஹாலஜன், 2 ஹாலஜன் இருக்கு, அது ரெண்டுமே ஜிங்க் கூட வந்து ZnX2 அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிடும்னு சொல்றாங்க. ZnX2 டு ஃபார்ம் அன் அல்கீன். ஓகே, அப்போ அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்கீன் கிடைக்கும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதுறேன், உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். CH2 பாண்ட் CH2, இது கூட ஒரு குளோரின், இது கூட ஒரு குளோரின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரீட்டட் வித் ஜிங்க். ஸோ என்ன கிடைக்கும்? இங்கே இருக்கிற ஒரு ஜிங்க்கு, இங்கே இருக்கிற 2 குளோரினும் எடுத்துக்கிட்டு ZnCl2 ஜிங்க் குளோரைடா போயிடுச்சுன்னா ரிமைனிங் CH2 பாண்ட் CH2 கார்பன் ரேட்டட் வேலன்ஸ்க்காக டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஈத்தீன் கிடைக்கும், which is nothing but alkene, right? பிரைமரி ஃபர்ஸ்ட் alkene. ஃபைன். ஸோ இந்த மாதிரி நடக்குது. இதுல ஹாலஜன் Cl ரெண்டும் தானே வெளியில போகுது. அப்ப ஹாலஜன் வெளியில போறதுனால டீஹாலஜனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேம் என்னன்னு சொல்றாங்க? டீஹாலஜனேஷன். ஓகே, ஸோ பாருங்க, டீஹாலஜனேஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கான எக்ஸாம்பிளும் எழுதியிருக்காங்க. CH2Br பாண்ட் CH2Br, இதுல இருக்கிற ஒரு புரோமினும் இதுல இருக்கிற ஒரு புரோமினும் இந்த ஜிங்க் எடுத்துட்டு ZnBr2 ஜிங்க் புரோமைடா போகுது, டைப்ரோமைடு. ரிமைனிங் இருக்குது ஈத்தீன் காம்பவுண்ட் ஆர் எத்திலீன். இட்ஸ் யுவர் விஷஸ். அடுத்தது பாருங்க, CH3 CHBr பாண்ட் CH2Br. ப்ரோபேன்ல 1லையும் 2லையும் 2 புரோமின் இருக்கு. 1,2 டைப்ரோமோ ப்ரோபேன் அப்படின்னு சொல்லுவேன். அது கூட ஜிங்கை சேர்க்கும் போது ஒரு ஜிங்க்கு இங்க இருக்கிற 2 புரோமின் எடுத்துட்டு ஜிங்க் புரோமைடா போயிடும். இந்த CH2க்கும் CH2க்கும் நடுவுல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, which is nothing but ப்ரோபீன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த அட்ஜசன்ட் கார்பனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கார்பன்ல ஹாலஜன் இருக்கணும், அதுக்கு அடுத்த கார்பன்லயே இன்னொரு ஹாலஜன் இருக்கணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த 2 கார்பன்ல ஹாலஜன் இருந்துச்சுன்னா, அட்ஜசன்ட் கார்பன்ல ஹாலஜன் இருந்துச்சுன்னா we called as vicinal dihalide. ஒரே கார்பன் இருந்தா ஜெமினல், அடுத்தடுத்த கார்பன்ல இருந்தா விசினல் டைஹாலைடு. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஜிங்க் கூட சேர்க்கிறோம், ஜிங்க் டஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிங்க் மெட்டல் கூட சேர்க்கிறோம். அது என்ன பண்ணும்? அங்க இருக்கிற ஹாலஜனை டீஹாலஜனேஷன் பண்ணும், ஹாலஜனை ரிமூவ் பண்ணும். ஸோ எனக்கு அல்கின் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா இருக்குல்ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கின்ல ஒன்று. ஃப்ரெண்ட், ஃபோர்த் ஒன், ஆல்கஹால்ஸ் பை அசிடிக் டீஹைட்ரேஷன் சொல்றாங்க. ஆல்கஹால்ல இருந்து அசிடிக் ஆசிட் இன் பிரசன்ஸ்ல டீஹைட்ரேஷன் பண்ணா, டீஹைட்ரேஷனா ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல்னு அர்த்தம். அப்ப ஆல்கஹால்ஸ் எடுத்துட்டு வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் பண்ணியும் என்னால அல்கீனை ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன். ஓகேவா? ஃபைன். ஏன்னா இன்டர் மாலிகுலர் பண்ணும்போது நம்மளுக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆயிடும், இங்க இன்ட்ரா மாலிகுலர் அப்படின்றத சொல்றாங்க. ஞாபகம், யூ ஹாவ் read during nomenclature of different homologous series in unit 12 that alcohols are the hydroxy derivatives of alkanes. ஆமா தானே? ஆல்கஹால்ஸ் எல்லாமே என்னது? ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ். அதாவது அல்கேன்ஸ்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அதுக்கு பதிலா OH வந்துச்சுன்னா அதுதான் ஆல்கஹால்னு சொல்றோம். அப்ப அல்கேன்ஸ் உடைய ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் தான் ஆல்கஹால். They are represented by ROH. ஓகேவா? ஃபைன். வேர் R is CnH2n plus 1 அல்கைலா இருக்கும். எக்ஸாம்பிள் CH3OH மெத்தில் ஆல்கஹால், C2H5OH எத்தில் ஆல்கஹால். அப்ப மெத்தில் எத்தில் இதெல்லாம் என்னது? மீத்தேன் ஈத்தேனுடைய அல்கைல் ஃபார்மேட், இல்லையா? So CnH2n plus 1. Okay. Alcohol on heating with a concentrated sulfuric acid form alkenes. ஸோ ஆல்கஹால் எடுத்துட்டு கான் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட சேர்த்து ஹீட் பண்ணா அது அல்கீனை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. வித் த எலிமினேஷன் ஆஃப் ஒன் வாட்டர் மாலிக்யூல். அதுல இருந்து எது வெளியில போகும் அப்படின்னு கேட்டா ஆல்கஹால் அல்கீனா மாறும். ஓகே, அதுல இருந்து எது வெளியில போகுது அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகுது, வெளியில போகுதுன்னு சொல்றாங்க. Since a water molecule is eliminated from the alcohol molecule in the presence of an acid, ஒரு acid in presenceல alcohol இருந்து தான் water molecule eliminate ஆகுது. This reaction is known as acidic dehydration of alcohol. அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ஆசிட் இன் பிரசன்ஸ்ல
ஒரு ஆல்கஹால்ல இருந்து வாட்டர் வெளியில போகுது. அசிடிக் அப்படின்றது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்னு அர்த்தம். டீஹைட்ரேஷனா வாட்டர் மாலிக்யூல் வெளியில போகுது. எங்க இருந்து போகுது? ஆல்கஹால்ல இருந்து. அப்ப அசிடிக் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹால்ல இருந்து ஆசிட் இன் பிரசன்ஸ்ல டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்ற மீனிங்க ஒரே நேம்ல கொண்டு வராங்க. அசிடிக் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகேவா? ஸோ ஆல்கஹால் இது அல்கீன் ப்ரிப்பரேஷன். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க பீட்டா எலிமினேஷன். பாருங்க. திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ த எக்ஸாம்பிள் ஆஃப் பீட்டா எலிமினேஷன். இந்த ரியாக்ஷனை எதுக்கான எக்ஸாம்பிளா சொல்றாங்க? பீட்டா எலிமினேஷனுக்கு சொல்றாங்க. ஏன்னா பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போக போகுது. சின்ஸ் OH குரூப் சாரி எங்க இருக்க அடுத்த பேஜ். OH group takes out one hydrogen atom from the beta carbon. பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் OH ஆல்கஹால் குரூப் எடுத்துக்குது. பாருங்களேன், இந்த OH இருக்குல்ல, இது ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் என்னது? ஆல்பா கார்பன். ஆல்பாக்கும் அட்ஜசன்ட் பக்கத்துல இருக்கிற கார்பனுக்கு பேரு பீட்டா கார்பன். பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு இந்த OH வாட்டரா போகுது. இங்க இருந்து H, இங்க இருந்து OH. OH எப்பயுமே மைனஸா போகும். இது மைனஸ் ஆச்சுன்னா, இந்த பாண்ட் உடஞ்சு இங்க வந்து OH மைனஸ் ஆச்சுன்னா இந்த கார்பன் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். ஓகே, ஹைட்ரஜன் எப்பயுமே என்னவா போகும்னா H பிளஸா போகும். அப்ப இந்த பாண்ட் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். ஏன் சார் ஷிஃப்ட் ஆகும்னா, திஸ் கார்பன் பிகம் நெகட்டிவ். ஹைட்ரஜன் H பிளஸா போச்சுன்னா கார்பன் மைனஸ் ஆகும். இங்க OH மைனஸ் போச்சுன்னா கார்பன் பிளஸ் ஆகும். ஸோ ஒரு C மைனஸ் ஒரு C பிளஸ் அப்படின்னு இருக்கும். மைனஸ்க்கும் பிளஸ்க்கும் நடுவில் தான் அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுமே. அந்த மாதிரி தான் இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகி டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. 1 2 3 இந்த பாண்டிங் வந்துச்சுன்னா 4. 4 பாண்ட் கரெக்டா இருக்கும் கார்பனுக்கு. ஸோ வேலன்சியை காம்பன்சேட் பண்ண ஈத்தீன் ஃபார்ம் ஆகுது, அல்கீன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஆல்பால இருந்து ஹைட்ராக்சி போனாலும் பீட்டாவில இருந்து ஹைட்ரஜன் போகுது. அதனாலதான் இந்த ரியாக்ஷனுக்கு பேரு பீட்டா எலிமினேஷன் சொல்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே என்ன இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது அப்படின்னா அல்கீனுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். ஒரு அல்கீனை எந்த மெத்தட்லாம் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பண்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அல்கின்ஸ் ஆஸ் எ கிளாஸ் ரிசம்பிள் அல்கேன்ஸ். அல்கின்ஸ்ன்றது ஒரு வகை. ஓகேவா? கிளாஸ்னா ஒரு வகை. இது எதை ரிசம்பிள் பண்ணுது, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அல்கேன்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க இன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸெப்ட் இன் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம் அண்ட் டிஃபரன்ஸ் இன் போலார் நேச்சர். போலார் நேச்சர்லையும் ஐசோமெரிசத்துலையும் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். மற்றபடி அல்கேன்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அல்கேன்ஸுக்கு பொலாரிட்டியே இருக்காது. ஓகேவா? அல்கேன்ஸுக்கு கொஞ்சமா பொலாரிட்டி இருக்கும். டபுள் பாண்ட் இருக்கிறனால பை பாண்ட் கேரக்டர் ஈஸியா பிரேக் ஆகி ஏதாவது ஒரு கார்பனுக்கு மைனஸாகவும் ஒரு கார்பன் பிளஸாகவும் மாறும். எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜென்ட் ஈஸியா நடக்கும்னு சொல்லுவோம்ல, எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ். அதனால இதனுடைய போலார் நேச்சர் கொஞ்சம் அதிகம். அல்கேன்ஸை விட அல்கீனுக்கு அதிகம். பாருங்க, the first 3 members are gases. மீத்தேன், ஈத்தேன், புரோபேன் மாதிரி அல்கேன்ஸ்ல இருக்கிற மாதிரி இங்க என்ன சொல்றாங்க? ஈத்தீன், புரோபீன், பியூட்டின். இந்த மூணு தான் ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ். எது எது? ஈத்தீன், புரோபீன், பியூட்டின். ஓகே, so these members are gases. The next 14 or next 14 அப்படின்றதுக்கு இது என்னது? தேர்ட் நம்பர் இல்லையா? சார் பியூட்னா 4 கார்பன் அப்படி சொல்லாதீங்க. ஐ எம் ஆஸ்கிங் ஃப்ரம் அல்கின்ஸ். அல்கின்ஸ்ல இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு. நெக்ஸ்ட் 14னா அப்ப அப் டு 17 கார்பன் இருந்துச்சுன்னா C4ல இருந்து C17 வரைக்கும் இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் 14 ஆர் லிக்யூட்ஸ் அண்ட் த ஹையர் ஒன்ஸ் ஆர் இதை விட அதிகமா C18 அபோவா போச்சுன்னா அதெல்லாம் என்னவா இருக்கும்? சாலிடா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் எப்படி இருக்கணும்? கேசஸா இருக்கும். அடுத்து 4 to 17 அல்லது நம்ம என்ன சொல்லலாம், நெக்ஸ்ட் 14 மெம்பர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா லிக்யூட்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் ஹையர் மெம்பர்ஸ் எல்லாம் சாலிடா இருக்கும்னு சொல்றாங்க. ஈத்தீன் இஸ் ஏ கலர்லெஸ் கேஸ் வித் ஏ ஃபெயிண்ட் ஸ்வீட் ஸ்மெல். ஸோ ரொம்ப மழுங்கலான மங்கலான ரொம்ப லைட்டான ஒரு ஸ்வீட் ஸ்மெல்ல கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கலர்லெஸ் கேஸ். ஓகே, ஆல் அதர் அல்கீன்ஸ் ஆர் கலர்லெஸ் அண்ட் அடர்லெஸ். மற்ற அல்கீன்ஸ்லாம் என்னது? கலரும் இருக்காது, ஆர்டரும் இருக்காதுன்னு சொல்றாங்க, வாசனையும் இருக்காது. இன்சொல்யூபிள் இன் வாட்டர் பட் ஃபேர்லி சொல்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். ஏன்னா அல்கேன்ஸ் தான் நான் போலார்னு சொன்னோம். இங்க அல்கீன்ஸும் கூட இன்சொல்யூபிள் இன் வாட்டர், வாட்டர்ல ஒழுங்கா கரைய மாட்டேங்குது. ஃபேர்லி சொல்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். நான் போலார் சால்வெண்ட்ஸ் பென்சின், ஈத்தர், பெட்ரோலியம். ஓகே, இங்க கமா வரும். பென்சின், பெட்ரோலியம், ஈத்தர் இந்த மாதிரி நான் போலார் சால்வெண்ட்ஸ்ல இது ஃபேர்லி சொல்யூபிள், நல்லா கரையுதுன்னு சொல்றாங்க. They show a regular increase in boiling point with an increase in size. Size அதிகமாக அதிகமாக மாலிகுலர் மாஸ் அதிகமாகும், பாயிலிங் பாயிண்ட்டும் அதிகமாகுது.
that is every CH2 group added increasing boiling point by 20 to 30 Kelvin. என்ன சொல்றாங்க, அல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவையும் இந்த ஹோமோலாகஸ் சீரிஸ் சொல்லும் இல்லையா, CH2 தானே அதிகமாகும் ஒரு இடத்துலயும். ஈத்தீனுக்கும் புரோப்பீனுக்கும் நடுவில் CH2, புரோப்பீனுக்கும் பியூட்டினுக்கும் நடுவில் ஒரு CH2 அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹோமோலாகஸ் சீரிஸ் CH2 அதிகமாக ஒரு CH2 யூனிட்டுக்கும் 20 to 30 கெல்வின் அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்ல அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. லைக் அல்கேன்ஸ், ஸ்ட்ரெயிட் செயின் அல்கேன்ஸ் ஹேவ் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் than the isomeric branched chain compounds. அல்கேன்ஸ்ல எப்படியோ அதே மாதிரி தான் அல்கீன்ஸ்லயும் ஸ்ட்ரெயிட் செயினா இருந்துச்சுன்னா அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம், பிரான்ச் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சரி, இது எல்லாமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அல்கீன்ஸ் ஆர் the rich source of loosely held pi electrons. ஏற்கனவே நம்ம இதை சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அல்கீன்ஸ் தான் பை எலக்ட்ரான்ஸை ரொம்ப ஈஸியா கொடுக்கக்கூடியது. டியூ டு விச் தே ஷோஸ் அடிஷன் ரியாக்ஷன் இன் விச் த எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆட் ஆன் டு த கார்பன் டபுள் பாண்ட் டு ஃபார்ம் த அடிஷன் ப்ராடக்ட். ஸோ அடிஷன் ரியாக்ஷன் ரொம்ப ஈஸியா நடக்கும், அதுவும் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நடக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கும், அந்த பாண்ட் பிரேக் ஆகி ஏதாவது ஒரு கார்பன் மைனஸ் ஆகும், இன்னொரு கார்பன் பிளஸ் ஆகும். ஸோ இந்த மைனஸ் ஆகிற கார்பன்ல எலக்ட்ரோஃபைல் E+ வந்து ஈஸியா அட்டாக் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு, அடிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த பை பாண்ட் ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. சம் ரியேஜன்ட்ஸ் ஆல்சோ ஆட் பை ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். சில ரியேஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜென்ட்டும் நம்ம அதிகமா ஆட் பண்ணுவோம். சில நேரத்துல சில ரியேஜென்ட் என்ன பண்ணுவோம், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்தை கூட இதுல யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், இதே கார்பன் டபுள் பாண்ட்ல ஹாலஜனேஷன்லாம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், குளோரின். அப்போ இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல பண்ணுவேன், HNU ஆர் UV, இந்த மாதிரி லைட்டு ஹை தெர்மல் கண்டிஷன்ஸ்ல ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்ல ரியாக்ஷன் நடக்கும். இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட். குளோரினும் அதே மாதிரி பாண்ட் பிரேக் ஆகி 2 குளோரின் ரேடிக்கல் கிடைக்கும். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு விசினல் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். அப்ப ஒன்னு அயானிக் மெக்கானிசமும் நடக்கும், கேட்டையான் ஆனையான் மாதிரி. அதுல இருக்கக்கூடிய கார்பானியான் C- ஈஸியா எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்ல நடக்கும்னு சொன்னோம், அடிஷன் ரியாக்ஷன். இல்ல ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்லயும் நடக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். There are cases when under special conditions alkenes also undergo free radical substitution. என்ன சொல்றாங்க, சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல மட்டும், எல்லா நேரத்துலயும் இல்ல, ஸ்பெஷலான கண்டிஷன்ல மட்டும் அல்கீன்ஸ் என்ன ஆகும்னா ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் மட்டும் நடக்காம, ஏற்கனவே இங்க என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் பாக்குறோம், அப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் பாக்குறோம். இந்த ரெண்டு மட்டும் இல்லாம சில ஸ்பெஷல் கண்டிஷன்ல ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சப்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியும், ஒன்னு போயிட்டு இன்னொன்னு வருது இல்லையா? சோ இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கலுக்கு பதிலா இன்னொரு ரேடிக்கல் வர மாதிரி நடக்கலாம். Oxidation and ozonolysis reactions are also quite prominent in alkenes. Alkenesல நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரியிற விஷயத்துல எது, ஆக்சிடேஷன் ஆஃப் alkenes, ஓசோனோலிசிஸ், இதெல்லாமும் நம்மளுக்கு தெரியணும். ஓசோனோலிசிஸை அப்படியே நம்ம 12th படிக்கக்கூடியது தான். என்னன்னா, எப்போல்லாம் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கோ இதை ஓசோனோலிசிஸ் பண்ணா, O3 ஆட் பண்ணா, இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு இது கூட ஒரு ஆக்சிஜனும் இது கூட ஒரு ஆக்சிஜனும் வந்து சேர்ந்து, வெதர் இந்த கார்பன் கூட ரெண்டுமே அல்கைலா இருந்துச்சுன்னா கீட்டோன் ஃபார்ம் ஆகும், ஒரு அல்கைலும் ஒரு ஹைட்ரஜனும் இருந்துச்சுன்னா ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும், CHO. புரியுதா? இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட். சோ அல்கீனை எடுத்துக்கிட்டு ஓசோனோலிசிஸ் பண்ணா ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் இஸ் த ப்ராடக்ட். ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோனோ தான் ப்ராடக்டா இருக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. A brief description of different reaction of alkenes is given below. So brief அப்படின்னா அர்த்தம்னா ரொம்ப ஷார்ட்டான அர்த்தம். நிறைய பேர் கொஸ்டின் பேப்பர்ல சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அல்லது பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயே டீச்சர் சொல்லி தந்திருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி அப்படின்னா, எக்ஸ்பிளைன்னா விவரிச்சு எழுதணும், ரொம்ப விரிவா எழுதணும் அர்த்தம். பிரீஃப்லினா சுருக்கமா விவரிச்சு எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். பிரீஃப் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், ஷார்ட்டான அர்த்தம். ஓகேவா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, சும்மா வரன்னு கதை பாசேதரா, ஷார்ட்டா முட்ரா அப்படின்னு சொல்றதா நம்ம பிரீஃப்னு சொல்லணும். ஓகே, ஸோ பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஷார்ட்டா டிஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அடிஷன் ஆஃப் டைஹைட்ரஜன். அல்கீன் என்ன பண்றாங்க, ரிடக்ஷன் பண்றாங்க, 2 ஹைட்ரஜனை ஆட் பண்றாங்க. அல்கீன்ஸ் ஆட் அப் 1 மாலிக்யூல் ஆஃப் டைஹைட்ரஜன். அல்கீன்ஸ்ல என்ன பண்ண முடியும், 2 ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும். அல்கீனுக்கு CnH2n + 2, அல்கீனுக்கு CnH2n. அப்ப 2 ஹைட்ரஜன் தான் கம்மியா இருக்கு, 2 ஹைட்ரஜன் தான் அல்கீன்ல அதிகமா ஆட் பண்ணவே முடியும். Alkenes add up 1 molecule of dihydrogen gas in the presence of finely divided nickel. நிக்கலை நல்லா கிரஷ் பண்ணி ஃபைன்லி டிவைடட், ரொம்ப சின்னதா தூளாக்கப்பட்ட நிக்கல் கிறிஸ்டல் இன் பிரசன்ஸ்ல, அல்லது பெலடியம் ஆர் பிளாட்டினம் இன் பிரசன்ஸ்ல நம்மளால அல்கீனை டைஹைட்ரஜனேஷன் பண்ண முடியும் அல்லது ஹைட்ரஜனேஷன் பண்ண முடியும். அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்,
அல்கேன் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. இது கூட 2 ஹைட்ரஜனை சேர்த்துட்டா +2 அப்ப என்ன ஆயிடும்? அல்கேனா மாறிடும்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது செக்ஷன் 9.2.2 ஏற்கனவே நம்ம பார்த்ததுன்ற வேற சொல்றாங்க. அடிஷன் ஆஃப் ஹாலஜன். ஹாலஜனை ஆட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஹாலஜன்ஸ் லைக் புரோமின் ஆர் குளோரின் ஆட் அப் டு அல்கீன் டு ஃபார்ம் அ விசினல் டைஹாலைடு. அல்கீன்ல ஒரு கார்பன்லயும் ஒரு ஹாலஜன் சேர்த்து விசினல் டைஹாலைடை ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுதான் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். However, iodine does not show addition reaction. Iodine அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஹாலஜனேஷன்ல குளோரினேஷன் புரோமினேஷன் ஈஸியா பண்ண முடியும், அயோடினேஷன் ஈஸியா பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். Iodine does not show addition reaction under normal condition. நார்மல் கண்டிஷன்ல அயோடினேஷன் பண்ண முடியாது. அப்போ வேற ஏதோ ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ல பண்ணலாம். ஓகே. The reddish orange color of bromine solution in carbon tetrachloride is discharged when bromine adds up to an unsaturation site. ஸோ அன்சாச்சுரேஷன் சைட்ன்றது இந்த கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இந்த இடத்த ரீச் பண்ணும்போது புரோமின் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரை வேனிஷ் பண்ணுது. ஓகேவா? டிஸ்சார்ஜ் பண்ணுது, கலர் மழங்கி போகுதுன்னு சொல்றாங்க. திஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ டெஸ்ட் ஆஃப் அன்சாச்சுரேஷன். அப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நான் எடுத்துக்கிட்ட காம்பவுண்ட் சேச்சுரேட்டட் காம்பவுண்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டான்னு தெரிஞ்சுக்கலாம். அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டா தான் டக்குன்னு எனக்கு புரோமினுடைய கலர் ஆயிடும், மறைஞ்சு போயிடும். ஈவன் KMnO4 கலரும் மறைஞ்சு போயிடும். ஓகேவா? பொட்டாசியம் பர்மங்கனேட், புரோமின் இன் வாட்டர் இதனுடைய கலர்லாம் டிஸப்பியர் ஆகிறத வச்சு வெதர் ஐ டூக் அ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் ஆர் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், ஒரு தெவிட்டிய கரைசல் அது தெவிட்டிய கரைசல் சூப்பர் சேச்சுரேட்டட் சேச்சுரேட்டட். ஓகே. இல்ல சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா ஐ திங்க் கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட், டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இருந்துச்சுன்னா அன்சாச்சுரேட்டட். தமிழ்ல எக்ஸாக்டா எனக்கு அந்த வேர்டு தெரியல. தமிழ் மீடியம் பசங்களுக்காக ஒரு வேர்டு சொல்லுவோம், அது எனக்கு ஞாபகம் வரல. ஸோ வந்தா சொல்றேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா தமிழ் மீடியம் பசங்க பாக்குறீங்கன்னா அன்சாச்சுரேஷனுக்கு என்ன தமிழ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. Addition of halogens to alkene is an example of electrophilic addition. என்ன சொல்றாங்க? அல்கீன்ஸ்ல ஹாலஜனை ஆட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் சொல்றாங்க. அப்ப ஹாலஜன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா இப்போ புரோமின் மைனஸ் ஆகுது, புரோமின் பிளஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த புரோமின் பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை இன்வால்வ் பண்ணுது. ஸோ இந்த CH2 மைனஸ் ஆகுது, இந்த CH2 பிளஸ் ஆகுதுன்னா இந்த மைனஸ்ல இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மைனஸ்ல அதாவது பிளஸ்ல மைனஸ் வந்து சேருது. ஓகேவா? அதனாலதான் இது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் சொல்றாங்க. இன்வால்விங் சைக்ளிக் ஹாலோனியம் அயான். சைக்ளிக் ஹாலோனியம் அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த பை பாண்டு கூட ஒரு சைக்ளிக் ஆல்கீனை ஃபார்ம் பண்ணுது. பாருங்களேன், நான் இங்க எழுதுறேன் CH2 பாண்டு CH2. இந்த பை பாண்ட் பிரேக் ஆகி ரெண்டுமே ஒரே ஒரு புரோமின் பிளஸ் கூட வந்து சேருது. இதுக்கு பேர் தான் சைக்ளிக் 3 மெம்பர்டு சைக்ளிக். கரெக்டா? ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, 3 மெம்பர்டு சைக்ளிக், அதுல புரோமின் பிளஸ்ஸா இருக்கு. அப்போ இத சைக்ளிக் அப்படின்னு சொல்லணும். அதே சமயம் ஹாலஜன் என்னவா இருக்குன்னா பிளஸ்ஸா இருக்கு, ஹாலோனியம் அப்படின்னு சொல்றோம். ஹோபினோ எங்கெல்லாம் நியம் சொல்லுவோம்? நைட்ரோனியம். NO2 பிளஸ் இருந்துச்சுன்னா நைட்ரோனியம், NO பிளஸ் இருந்துச்சுன்னா நைட்ரோஜோனியம், குளோரின் பிளஸ் இருந்துச்சுன்னா குளோரோனியம், கார்பன் பிளஸ் இருந்துச்சுன்னா கார்போனியம் அயான். இல்லையா? கார்பன் கேட்டையான தான் கார்போனியம் அயான் சொல்லுவோம். அப்ப எப்பெல்லாம் பிளஸ் இருக்கோ அப்ப IUM நியம் அப்படின்னு NIUMனு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்படிதான் இதை சைக்ளிக் ஹாலோனியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் இந்த பாண்டு பிரேக் ஆயிட்டு இந்த புரோமின் இங்கே இருக்கும், இந்த இடத்துல இன்னொரு புரோமின் வந்து சேரும். ஓகேவா? இது வந்து இங்க சேரும். இந்த பாண்டு உடஞ்சி புரோமினுக்கு போச்சுன்னா இது பிளஸ் ஆகும், அந்த பிளஸ்ல இந்த Br மைனஸ் வந்து சேரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு Br பிளஸ் எலக்ட்ரோஃபைல் தான் வந்து ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது, நடத்துது. அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க? சைக்ளிக் ஹாலோனியம் அயான்னு சொல்றாங்க. ஓகேவா? சைக்ளிக் ஹாலோனியம் அயான் ஃபார்மேஷன் விச் யூ வில் ஸ்டடி இன் ஹையர் கிளாஸஸ். இதை பத்தி எப்போ நீங்க படிப்பீங்க அப்படின்னா ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க. அப்போ 12th படிப்போமான்னு கேட்காதீங்க, 12th ஹையர் கிளாஸஸ்ல, அதுக்கும் மேல அன்னியன் படத்துலயா ஏதோ ஒன்றுல வருமே, படத்துல வரும், அதுக்கும் மேல. சரி, இப்போ இங்க ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஈத்தீன் இருக்கு, அது கூட புரோமின் மாலிகுல சேர்க்கிறோம். ஒரு புரோமின் இந்த கார்பன்லையும் ஒரு புரோமின் இந்த கார்பன்லையும் சேருது. ஸோ 1,2 டைப்ரோமோ ஈத்தேன் கிடைக்குது. ஓகே. லைக் தட் ப்ரோப்பீன் எடுத்துக்கிட்டு குளோரினேஷன் பண்றாங்க. இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா CH கூட ஒரு CLம் CH2 கூட ஒரு CLம் சேருது. அப்போ 1,2 டைக்ளோரோ ப்ரோப்பேன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 1,2 டைக்ளோரோ ப்ரோப்பேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ ஹாலஜனேஷன்ஸ் தெளிவா புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்தது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைடு HX. ஹாலோ ஆசிட்ஸ்னு சொன்னாலும் ஹாலோ ஆசிட்ஸ்னாலும் HXனாலும் ஒண்ணுதான். ஹைட்ரஜன் ஹாலைடை சேர்க்கிறோம். ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைடு, ஹைட்ரஜன் அயோடைடு. சார் இதெல்லாம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைட்ரோபுரோமிக் ஆசிட் இல்லையான்னு கேட்காதீங்க. ஹோப்பினும் கேசியஸ் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா
என்னது கேசியஸ் ஃபார்ம்ல HCl HBr HI இதெல்லாம் கேஸா இருந்துச்சுன்னா நம்ம இதை ஆசிட்னு சொல்லக்கூடாது. ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைடு, ஹைட்ரஜன் அயோடைடு அப்படின்னு தான் சொல்லணும். இஃப் இட் இஸ் அன் அக்வஸ் ஆர் லிக்விட் ஸ்டேட், ஒன்று HCl லிக்விடா இருக்கணும் ஆர் வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கணும், அக்வஸா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட், ஹைட்ரோ அயோடிக் ஆசிட்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நவ் it's in a gaseous form. So we called as hydrogen halide, hydrogen chloride gas, hydrogen bromide gas, hydrogen iodide gas. Add up to alkenes to form a alkyl halide. என்ன சொல்றாங்க? அல்கீன்ஸ் கூட நான் ஹைட்ரஜன் ஹாலைடை ஆட் பண்றேன், எனக்கு அல்கைல் ஹாலைட் ஃபார்ம் ஆகுது. The order of the reactivity of the hydrogen halide is HI, HBr, HCl. ஸோ இருக்கிறதுலே எந்த ஹைட்ரஜன் ஹாலைடுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம்னு பார்த்தீங்கன்னா HIக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் HBr, அதுக்கப்புறம் HCl. ஓகேவா? சரி, இங்க பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன் எடுத்துக்கிறேன். இது கூட எதை சேர்க்கிறேன்? HCl சேர்க்கிறேன். அப்ப என்ன நடக்கும்? H பிளஸ்ஸா இருக்கும், Cl மைனஸா இருக்கும். இங்க பாண்ட் பிரேக் ஆகி ஐதர் எனி ஒன் கார்பனுக்கு வரலாம். மார்க்கோனிக் ஆஃப்ரூல்லாம் இங்க ஒபே ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதே காம்பவுண்ட்ல இது என்னது? ஈத்தீனா, புரோபீனோ, பியூட்டினோ, இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் அல்கின் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 1 பியூட்டின் அன்சிமெட்ரிக்கல் அல்கின், அப்போதான் மார்க்கோனிக் ஆஃப் ரூலை நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது அதை தான் பார்க்க போறோம். இப்ப சொல்றேன் ஜஸ்ட். சரி, இந்த பாண்டிங்க வரும். அப்போ இந்த CH2ல எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு பிளஸ், இங்க CH2ல பாண்ட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு, அதனால மைனஸ். இந்த மைனஸ் கூட இதுல இருக்கிற பிளஸ் சேர்க்கணும். இங்க H பிளஸ் இருக்கு, CH2 கூட இன்னும் H சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? CH3 கிடைக்கும். ஓகே, இங்க CH2 பிளஸ் இருக்கு, அது கூட Cl மைனஸ் சேர்த்தா CH2 Cl கிடைக்கும். CH3 CH2 Cl எத்தில் குளோரைடு ஆர் குளோரோ ஈத்தேன் which is called alkyl halide. இது எத்தில் அல்கைல், இது குளோரைடு ஹாலைடு, அல்கைல் ஹாலைடு. அப்போ அல்கீனை எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் ஹாலைட் கூட சேர்த்தா அல்கைல் ஹாலைட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுதான் இங்க வேர்டிங்ல கொடுத்துருக்காங்க. திரும்ப வேணா படிக்கவா? ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் add up to alkenes to form alkyl halides. இதுதான் இங்க வேர்டிங்ல கொடுத்துருக்காங்க. நான் இங்க ஈக்குவேஷனாவும் எழுதிட்டேன். புரிஞ்சுச்சா? ரியாக்டிவிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. HI is more reactive than HBr, which is more reactive than HCl. Okay. So like என்ன கொடுத்துருக்காங்க? Like addition of halogens to alkenes. Addition of hydrogen halide is also example of electrophilic addition reaction. இப்போ வரைக்கும் நம்ம எலக்ட்ரோஃபிலிக் ஏதாவது அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். நியூக்ளியோஃபைல்னு ஒரு ரியாக்ஷனே வரல. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். Let us illustrate this by taking an addition of HBr to symmetrical and unsymmetrical alkenes. Symmetrical alkene unsymmetrical alkene பார்க்க போறோம். சிமெட்ரிக்கல் என்ன அர்த்தம்னா, ஒரு டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பன்ல ரெண்டு பக்கமும் சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா, ரெண்டுத்துலயும் ஒண்ணுதான் இருக்கணும், அல்லது ரெண்டுத்துலயுமே 0 ஹைட்ரஜன் இருக்கணும், ரெண்டுத்துலயுமே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும். இந்த மாதிரி சேம் நம்பர் ஆஃப் அல்கின்ஸ் ஹைட்ரஜன்ஸ் இருந்துச்சுன்னா then it is called symmetrical alkene. ஓகேவா? இஃப் ஒரு கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஆர் ஒரு கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் கூட இல்ல, ஒரு கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா these are called unsymmetrical alkenes. ஓகேவா? அன்சிமெட்ரிக்கல் அல்கீன வரும்போதுதான் நம்மளுக்கு யார் முக்கியம் அப்படின்னா மார்க்கோனிகாவ் ரூல் முக்கியம். மார்க்கோனிகாவ் ஹீஸ் த கெமிஸ்ட், ஸோ பி அப்படின்னு போட்டிருக்காங்க மார்க்கோனிகாவ். பட் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது மார்க்கோனிகாவ் எஃப்எஃப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், மார்க்கோனிகாவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அடிஷன் ரியாக்ஷன் ஆஃப் HBr, ஹைட்ரஜன் புரோமைட், ஸோ சிமெட்ரிக்கல் அல்கின், ஒரே மாதிரி இருக்கிற அல்கின்ஸ். Addition reaction of HBr to symmetrical alkenes, similar groups attached to double bond, takes place by electrophilic addition mechanism. ஈத்தீன் இருக்கு, CH2 டபுள் பாண்ட் CH2, இந்த கார்பன்லயும் ரெண்டு ஹைட்ரஜன், இந்த கார்பன்லயும் ரெண்டு ஹைட்ரஜன். அப்ப ஹைட்ரஜன் ஒரு கார்பன்ல சேர்ந்துச்சுன்னா மெத்திலா மாறுது, இன்னொரு ஹைட்ரஜன்ல புரோமின் சேர்ந்து, அதாவது இன்னொரு கார்பன்ல புரோமின் சேர்ந்து எத்தில் புரோமைடு அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. அது புரோமோ ஈத்தேன்னு சொல்லலாம் யூபிஎஸ்சி நேம். ஃபைன். அடுத்தது பாருங்களேன், 1 2 3 4 4 கார்பன் தான் பியூட்டு, செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, பியூட்டு 2 இன் ஆர் 2 பியூட்டின் அப்படின்னு சொல்லுவோம். பியூட்டு 2 இன் ஆர் 2 பியூட்டின். இது கூட HBr சேர்க்கும் போது இந்த கார்பன்லயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இந்த கார்பன்லயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த அல்கீன்ஸ்ல இருக்கிற ஒரு கார்பன்லயும் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. இதுதான் சிமெட்ரிக்கல். ஓகேவா? அப்ப ஒரு கார்பன்ல ஹைட்ரஜனும் இன்னொரு கார்பன்ல புரோமினும் எங்க வேணா சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன சேர்க்கிறாங்க? ஹைட்ரஜன் சேர்க்கிறாங்க. ஆக்சுவலா இது CH2 வரணும், பிரிண்டிங் மிஸ்டேக். செகண்ட் கார்பன்ல CH கூட BR சேர்த்து CHBR இருக்காங்க, 2 புரோமோ பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கெல்லாம் எனக்கு எந்த ரூலும் தேவையில்லை, ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் கார்பன் கூட ஹைட்ரஜன் சேம் நம்பர்ல தான் இருக்கு, ஒரு கார்பன்ல ஹாலஜனையும் ஒரு கார்பன்ல ஹைட்ரஜனையும் சேர்த்துடலாம்.
பட் அடுத்தது பாருங்க, அடிஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் புரோமைடு டு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ஸ். அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ஸ் அர்த்தம் ஒரு கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கணும், இன்னொரு கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கணும். கரெக்டா? சரி, அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. How will hydrogen bromide add to propene? The two possible product 1 and 2 are. So propene பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொல்றாங்க. அதை தான் எழுதியிருக்காங்க பாருங்களேன். ஸோ 1 2 3 மூணு கார்பனுக்குனால ப்ரோப்பு, டபுள் பாண்டுக்குனால ப்ரோப்பீன். இப்போ இதை எடுத்துட்டு ஹெச்பிஆர் கூட சேர்க்குறாங்க. பிஆர் மைனஸா இருக்கும், ஹெச் பிளஸ்ஸா இருக்கும். எனக்கு ஒரு அல்டரேஷன் இந்த பாண்டிங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சிஹெச் மைனஸ் ஆகும், சிஹெச் டூ பிளஸ் ஆகும் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிஹெச் மைனஸ் கூட ஒரு ஹெச் பிளஸ் இருந்துச்சுன்னா சிஹெச் டூ வரும். அப்ப செகண்ட் கார்பன் சிஹெச் டூ ஆகும். ஃபர்ஸ்ட் கார்பன்ல சிஹெச் டூ தான் ஆல்ரெடி இருக்கு, அது பிளஸ்ஸா இருக்கு. அது கூட இந்த பிஆர் மைனஸ் வந்து சேர்ந்து எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? 1 புரோமோ ப்ரோபேன் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இந்த பக்கம் பாண்ட் பிரேக் ஆயிருந்துச்சுன்னா செகண்ட் கார்பன் சிஹெச் மைனஸா மாறி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் சிஹெச் டூ பிளஸ்ஸா இருக்கும். அது கூட பிஆர் வந்து சேர்ந்து 1 புரோமோ ப்ரோபேன் கிடைச்சிருக்கும். இல்ல ஆப்போசிட்டா நடக்குது. இந்த பாண்டு இங்க வருது. இப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் மைனஸ் ஆகும், செகண்ட் கார்பன் பிளஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கார்பன் மைனஸ் ஆகுது, அது கூட ஹைட்ரஜன் சேர்ந்தா சிஹெச் டூ கூட ஹெச் சேர்ந்தா சிஹெச் த்ரீ, அப்ப மெத்திலா மாறிடுச்சு. செகண்ட் கார்பன் சிஹெச் டூ பிளஸ் இருக்கு. இது செகண்டரி கார்போகேட்டியான் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் பிரைமரி கார்போகேட்டியான். ஓகேவா? கார்போகேட்டையானுடைய ஆர்டர்ல, அதாவது சி பிளஸ்ன்னு சொல்றோம்ல, இதுக்கு பேரு கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையானுடைய ஆர்டர்ல tertiary carbocation is more stable than secondary carbocation, which is more stable than primary, which is more stable than methyl carbocation. ஓகேவா? இது ஒரு ஆர்டர். இதை நீங்க வேற ஒரு இடத்துல படிப்பீங்க. கார்போகேட்டியானுடைய ஆர்டர், கார்பானியானுடைய ஆர்டர், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஆர்டர், இதனுடைய ஸ்டெபிலிட்டி, ரியாக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க வேற ஒரு லெசன்ல படிப்பீங்க. ஃபைன். இப்போதைக்கு நான் இந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். இது செகண்டரி கார்போகேட்டியான் மோர் ஸ்டேபிள். ஓகே, இந்த பிளஸ்ல இந்த பிஆர் மைனஸ் வந்து சேர்ந்துச்சுன்னா, செகண்ட் கார்பன்ல வந்து சேர்ந்துச்சுன்னா 2 புரோமோ ப்ரோபேன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் 1 புரோமோ ப்ரோபேன், செகண்ட் ஒன் 2 புரோமோ ப்ரோபேன். இந்த 2 புரோமோ ப்ரோபேன் இருக்குல்ல, இதுல நெகட்டிவ் பார்ட் அட்டாக் டு த கார்பன் ஹேவிங் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க மைனஸ் பார்ட் வந்து சேர்ந்துச்சு. எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க பிளஸ் பார்ட் வந்து சேர்ந்துச்சு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல 2 புரோமோ ப்ரோபேன், இதுதான் மேஜரா கிடைக்கும். மேஜர்னா ரொம்ப அதிகமா கிடைக்கும். திஸ் இஸ் த மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன சார் அப்படின்னா 1 புரோமோ ப்ரோபேன் மைனரா கிடைக்கும், கொஞ்சமா கிடைக்கும், விச் இஸ் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணும். மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு ஆப்போசிட்டா கிடைக்கிறதுனால ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்றோம். அப்ப மார்கோனிக் ஆஃப் ரூல் பார்க்கலாமா? பாருங்க, மார்கோனிகாவ் a Russian chemist made a generalization in 1869 after studying such reaction in details. So இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை டீடைலா படிச்சு பார்த்துட்டு, அதாவது அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு, ஸ்டடினா ரிசர்ச்சிங் பண்ணிட்டு அது மூலியமா அவரு ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. திஸ் ஜெனரலைசேஷன்ஸ் லெட் மார்கோனிகாவ் டு ஃப்ரேம் எ ரூல் கால்டு மார்கோனிகாவ் ரூல். இந்த ஜெனரலைசேஷன் தான் ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ஸ்ல HX எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு புதுசா ஒரு ரூலுக்கு கொண்டுட்டு வர்றாரு. அந்த ரூலுக்கு பேரு மார்கோனிகாவ் ரூல்னு வைக்கிறார். The rule states that, நல்லா கவனிங்க, நெகட்டிவ் பார்ட் ஆஃப் அடண்டம். அடண்டம்னா நான் ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் HBr, ஹைட்ரஜன் புரோமைடு தானே ஆட் பண்ண, HCl, HBr இந்த மாதிரி ஆட் பண்றதுல அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் அடண்டம், ஆடிங் மாலிகுல். நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த அடண்டம் கெட்ஸ் அட்டாச்டு டு தட் கார்பன். ஏதோ ஒரு கார்பன்ல அட்டாச் ஆக போகுது. எங்க? which possesses lesser number of hydrogen. எந்த கார்பன்ல நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அந்த கார்பன்ல, எந்த கார்பன்ல டபுள் பாண்ட் கார்பன்ல, கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், இந்த ரெண்டு கார்பன்ல இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்க. ஏவா பியா, எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ, லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த கார்பன்ல போய் நெகட்டிவ் பார்ட் சேரும் அப்படின்னு சொன்னார். நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த அடண்டம் கெட்ஸ் அட்டாச்டு டு தட் கார்பன் atom which possesses lesser number of hydrogen. இதை மட்டும் ஒரு டெஃபினேஷனா படிச்சுக்கோங்க, மார்கோனிக் ஆஃப் ரூல். ஓகேவா? நான் இங்க அடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அனலைன் பண்ண தான் ட்ரை பண்ணேன். நீங்க புக்லயே படிங்க. சரி, நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த அடண்டம் கெட்ஸ் அட்டாச்ட் டு தட் கார்பன் ஆட்டம் which possesses lesser number of hydrogen. இதுதான் மார்கோனிக் ஆஃப் ரூல். ஓகே, அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்னு கேட்டா நீங்க சொல்ல முடியும். எப்படி? பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் த அடண்டம் attached to the carbon which has lesser number of hydrogen. கரெக்டா? ஓகே, ஏன்னா லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க நெகட்டிவ் பார்ட் சேர்ந்துச்சுன்னா அது மார்கோனிக் ஆஃப் ரூல், பாசிட்டிவ் பார்ட் சேர்ந்துச்சுன்னா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். அவ்வளவுதான். thus according to this rule, product
1 that is 2 bromopropane is expected. அப்ப நம்ம எதிர்பார்க்கிறது மார்கோனிக் ஆஃப் ரூல் படி நம்ம என்னதான் எதிர்பார்க்கணும்னா 2 bromopropane தான் எதிர்பார்க்கணும். In actual practice this is the principal product of the reaction. உண்மையிலே சாதாரணமா இந்த ரியாக்ஷன் நடக்கும் போதும் ஆக்சுவலா இந்த ரியாக்ஷன் நடக்கும் போதும் எனக்கு என்ன கிடைக்குது 2 bromopropane தான் பிரின்சிபல் ப்ராடக்டா முக்கியமான ப்ராடக்டா கிடைக்குது மேஜரா கிடைக்குது. This generalization of Markovnikov rule can be better understood in terms of mechanism of the reaction. இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசமை பார்க்கும்போது இன்னும் நல்லா நீங்க மார்கோனிக் ரூல்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ மெக்கானிசம் இஸ் நத்திங் பட் ஹவு த ரியாக்ஷன் அக்கர்ஸ் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றதுக்கு பேர் தான் மெக்கானிசம்ஸ். ஹைட்ரஜன் புரோமைடு ப்ரொவைட்ஸ் அன் எலக்ட்ரோஃபைல். ஹைட்ரஜன் புரோமைடு இருக்கு இல்லையா HBr, இதுதான் எனக்கு என்ன பண்ண போகுது Br மைனஸ் ஒன்று H+ ஒன்னையும் கொடுக்க போகுது. இந்த H+க்கு பேர் தான் எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? அப்ப இந்த ஹைட்ரஜன் புரோமைட்ல இருந்தா எனக்கு எது வந்துச்சு எலக்ட்ரோஃபைல் H+ அப்படின்னு ஒரு எலக்ட்ரோஃபைல் வருது. ஓகே, hydrogen bromide provides an electrophile H+, which attacks the double bond to form carbocation. அது என்ன பண்ணுதுன்னா கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் அட்டாக் பண்ணி கார்போகேட்டையான ஃபார்ம் பண்ணுது. கார்போனியம் அயான் ஆர் கார்போகேட்டையான் C+ ஃபார்ம் பண்ணுது. பாருங்க, ஸோ இது ஒரு அல்கீன் புரோபீன் 1 2 3 3 கார்பன் இருக்கு. அதுல H+ கூட இங்க இருக்கிற H+ இங்க வந்து ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கார்போகேட்டையானா ஃபார்ம் பண்ணணும். அப்ப இந்த செகண்ட் கார்பன் CH தான் இருக்கு, அது கூட இந்த H+ சேர்ந்துச்சுன்னா CH2வா மாறிடும். கரெக்டா? எப்படி மாறும்? இந்த பாண்ட் பிரேக் ஆகி இங்க வரும், இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். இந்த மைனஸ் கூட H+ வந்து சேர்ந்து CH கூட H சேர்ந்தா CH2வா மாறிடும். ஆனா இங்க இருக்கிற CH2+ கூட யாரும் சேரல இன்னும். அப்ப இது கார்போகேட்டையான், இது பிரைமரி கார்போகேட்டையான். சரியா? அடுத்தது இங்க பாருங்க, இந்த பாண்ட் உடஞ்சி இங்க வந்துச்சுன்னா CH2 மைனஸ் ஆகும், அது கூட ஹைட்ரஜன் சேர்ந்தா ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்குல்ல அது என்ன ஆகும் CH3 மாறும். செகண்ட் கார்பன் செகண்டரி கார்போகேட்டையானா ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த கார்போகேட்டையான் தான் மோர் ஸ்டேபிள். இதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். B CH+ இருக்கு இல்லையா, இதுல செகண்டரி கார்போகேட்டையான், இது என்னது செகண்டரி கார்போகேட்டையான் which is more stable than primary carbocation. ஓகே, இங்க எழுதிருக்காங்க பிரைமரி கார்போகேட்டையான் செகண்டரி கார்போகேட்டையான். புரியுதா? ஓகே, the secondary carbocation is more stable than primary carbocation, therefore the former predominates because it is formed at a faster rate. அப்ப நம்மளுக்கு செகண்டரி கார்போகேட்டையான் தான் நிறைய ஃபார்ம் ஆகும், ஏன்னா அது மோர் ஸ்டேபிள் காம்பவுண்ட், அது சீக்கிரமா நிறைய ஃபார்ம் ஆகும். இதை வச்சு ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். செகண்ட் ஒன், the carbocation B is attacked by bromide ion. இந்த கார்போகேட்டையான் C+ இருக்குல்ல, இதை அடுத்தது இங்க புரோமின் மைனஸ் இருக்கு, ஏன்னா H+ தான் எலக்ட்ரோஃபைல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆச்சு, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நம்ம இதை சொல்றோம். புரோமின் சும்மா தானே இருக்கு ரியாக்ஷன்ல, H+ ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் கார்போகேட்டையான் கூட புரோமின் Br- போய் அட்டாக் பண்ணுது. அதை எழுதிருக்காங்க செகண்ட் ஸ்டெப்ல. The carbocation B is attacked by bromide ion to form the product as follows. So செகண்ட்ல வந்து சேரும்போது எனக்கு 2 bromopropane கிடைக்கும். மேஜர் ப்ராடக்ட். மேஜர் அப்படின்னா ரொம்ப அதிகமா கிடைக்கிற ப்ராடக்ட்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு அடிஷன் ஆஃப் HBr ஆன் அல்கீன்ஸ், அதாவது ஹைட்ரஜன் ஹேலைடை அல்கீன்ல எப்படி சேர்க்கிறது அப்படின்னு தெரியும். அட் த சேம் டைம் மார்கோனிகாஃப்னு ஒரு ரூலை நம்ம படிச்சிருக்கோம். நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த அடெண்டம் கெட்ஸ் அட்டாச்டு டு த கார்பன் ஆட்டம் which has lesser number of hydrogen. ஓகே, இதை மறக்காதீங்க. மார்கோனிகாஃப் ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th இல்ல 12th இல்ல, உங்களுக்கு எப்பயுமே லைஃப்ல மார்கோனிகாஃப் ரூல் இம்பார்ட்டண்டா இருக்கும். கெமிஸ்ட்ரி எப்பெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு மார்கோனிகாஃப் ரூல் தெரிஞ்சிருக்கும். சரியா? ஃபைன். ஸோ அடுத்தது ஆன்டி மார்கோனிகாஃப் அடிஷன் ஆர் பெராக்சைடு எஃபெக்ட் ஆர் கரஷ் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஸோ ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலுக்கு இன்னும் 2 பேர் இருக்கு. கராஷ் எஃபெக்ட், KHARASH, கராஷ் எஃபெக்ட்னு சொல்லலாம், ஆர் பராக்சைடு எஃபெக்ட்னு சொல்லலாம். பராக்சைடு எஃபெக்ட் ஏன்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் பராக்சைடு H2O2 Na2O2 இந்த மாதிரி சோடியம் சோடியம் பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த மாதிரி பராக்சைடு இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன் ஆன்டி மார்கோனிகாஃபா நடக்கும். ஓகேவா? சரி, in the presence of peroxide, addition of HBr to unsymmetrical alkene like propene takes place contrary to the Markovnikov rule. Markovnikov ரூலுக்கு கான்ட்ரரினா முரண்பாடா, அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்னு சொல்றாங்க. மார்கோனிகாஃப் ரூல் என்ன சொன்னாங்க? எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க நெகட்டிவ் பார்ட் வந்து சேரும்னு சொன்னாங்க. கரெக்டா? ஆனா இப்போ பராக்சைடு இருக்கும்போது ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ல நான் HBr ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குதா? கான்ட்ரரியா தலைகீழா நடக்குது. எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க போய் புரோமின் சேருது. ஃபர்ஸ்ட் கார்பன்
செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். செகண்ட் கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா அது கூட இன்னொரு ஹைட்ரஜன் தான் வந்து சேருது. ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு, அது கூட Br போய் சேருது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, 1 புரோமோ ப்ரோபேன். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? 2 புரோமோ ப்ரோபேன் தானே மேஜர் ப்ராடக்ட்னு பார்த்தோம். 2 புரோமோ ப்ரோபேன் இதோ இங்க எழுதிருக்காங்க இல்லையா? 2 புரோமோ ப்ரோபேன் தான் மெயின் ப்ராடக்ட்னு சொன்னோம். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? அது வந்து மார்கோனிக் ஆஃப். 2 புரோமோ ப்ரோபேன் என்னது? மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் பார்க்குறோம். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் இல்லைன்னா பராக்சைடு எஃபெக்ட் ஆர் கராஷ் எஃபெக்ட். ஸோ இதில் என்ன சொல்றாங்க? கான்ட்ரரியா நடக்கும். திஸ் ஹேப்பன்ஸ் ஒன்லி வித் HBr. ரொம்ப முக்கியமானது. பராக்சைடு எஃபெக்ட் HClலையோ HIலையோ நடக்கும்னு சொல்லக்கூடாது. எதுல மட்டும்தான் நடக்குமா? HBrல மட்டும்தான் நடக்கும். பட் நாட் வித் HCl அண்ட் HI. HCl கூடயோ HI கூடயோ நடக்காது. HBr கூட மட்டும்தான் நடக்கும். This addition reaction was observed by MS Karash and FR Mayo. ஸோ கராஷ் மாயோ அப்படின்னு 2 பேரு 1933ல யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? சிகாகோ ஃபார் ஜீன்ஸ், மெக்சிகோ ஆர் மாஸ்கோ ஃபார் பான்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிகாகோல தான் ஜீன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி மாஸ்கோல பான்ஸ் பவுடர்ஸ் ஃபேமஸ். ஃபேஸ் பவுடர்ஸ், டால்கம் பவுடர்ஸ். ஃபைன். திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் பராக்சைடு ஆர் கராஷ் எஃபெக்ட். இந்த மாதிரி புரோமைடு போய் என்ன பண்ணுது? எங்க அதாவது புரோமைடு அப்படின்ற நெகட்டிவ் பார்ட் போய் எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க போய் சேருது. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பராக்சைடு ஆர் கராஷ் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஆர் அடிஷன் ரியாக்ஷன் ஆன்டி டு மார்கோனிக் ஆஃப் ரூல். அதாவது அடிஷன் ரியாக்ஷன் மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கு எதிராக செயல்படுது, அதனால ஆன்டி டு மார்கோனிக் ஆஃப் ரூல்னு சொல்றாங்க, விச் இஸ் கால்ட் ஆன்டி மார்கோனிக் ஆஃப். ஓகே, இதனுடைய மெக்கானிசம் பாருங்க. பராக்சைடு எஃபெக்ட் ப்ரோசீட்ஸ் வயா ஃப்ரீ ரேடிக்கல் செயின் மெக்கானிசம். இதுல கேட்டையான அணையான்னு இப்போ நீங்க முன்னாடி மார்கோனிக் ஆஃப்ல பார்க்கும்போது ஒரு கார்பன் மைனஸ் ஆச்சு, ஒரு கார்பன் பிளஸ் ஆச்சு, Br மைனஸ் போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னோம். அந்த மாதிரி நடக்காம இங்க ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்றதுனாலதான் எங்க போய் சேரலான்னு தெரியாம எங்க வேணா சேரலான்னு சொல்லிட்டு சேருது. ஸோ பென்சாயில் பெராக்சைடை எடுத்துக்கிறாங்க. C6H5CO அப்படின்னா பென்சாயில். ஞாபகம் வச்சுக்கோங்க. C6H5CO அப்படின்னா பென்சாயில். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கா தெரியல, ஆர்கானிக்ல 12th வரும் பாருங்க. C6H5CH2 இதுக்கு பேரு பென்சைல். ZYL. ஓகேவா? C6H5CO இப்படி இருந்துச்சுன்னா பென்சாயில். ZOYL. பென்சாயில் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இது பென்சைல், இது பென்சாயில். ஓகே, பென்சின் கூட CH2 இருந்தா பென்சைல். பென்சின் கூட ஒரு CO காம்பவுண்ட் கார்போனைல் டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா பென்சாயில்னு சொல்றோம். இங்கேயும் ஒரு பென்சாயில் இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவில் பாண்டு ஓ பாண்டு அப்படின்னு சிங்கிள் பாண்ட்ல 2 ஆக்சிஜன் இருக்கு, அதுதான் பெராக்சைட்ஸ். ஸோ பென்சாயில் பெராக்சைட்னு சொல்றோம். ஹோமோலிசிஸ் இது பிரேக் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகி இது ஒரு ரேடிக்கலாவும் இது ஒரு ரேடிக்கலாவும் தெரியுது. ஓகேவா? பென்சோயேட் ரேடிக்கல். C6H5COO அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. C6H5COOHக்கு பேர் என்னதுன்னா பென்சாயிக் ஆசிட். பென்சாயிக் ஆசிட். இதுல இந்த H பிளஸ் போயிடுச்சுன்னா C6H5COO மைனஸா இருந்துச்சுன்னா பென்சோயேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அசிட்டிக் ஆசிட்ல H பிளஸ் இல்லைன்னா அசிட்டேட் இல்லையா? ஃபார்மிக் ஆசிட்ல H பிளஸ் இல்லைன்னா ஃபார்மேட். அந்த மாதிரி பென்சாயிக் ஆசிட்ல H பிளஸ் இல்லைன்னா பென்சோயேட் அப்படின்னு சொல்லணும். இந்த பென்சோயேட் மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. ஜஸ்ட் இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், மைனஸ் போட்டிருக்கேன். இங்க 1 எலக்ட்ரான் இருக்கு, அதனால ஃப்ரீ ரேடிக்கலா போட்டிருக்கேன். புரியுதா சார்? இங்கெல்லாம் 2 டாட் இங்க 2 டாட் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் பேரு லோன் பேர். மேல இருக்கிற ஒரே ஒரு டாட் தான் ஃப்ரீ ரேடிக்கல். ஒரே ஒரு டாட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஃப்ரீ ரேடிக்கல். 2 டாட் இருந்துச்சுன்னா விச் இஸ் கால்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃபைன். ஸோ இந்த ரேடிக்கல் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இந்த C6H5க்கும் CO2க்கும் நடுவில் இருக்கல பாண்டு, இதை பிரேக் பண்ணி இங்க இருந்து ஒரு ரேடிக்கல் வந்து CO2 கேஸ் போகுது. ஐ வில் ரைட் இட் அகெயின். இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. C6H5 இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. C டபுள் பாண்டு O, சிங்கிள் பாண்டு O வித் 1 எலக்ட்ரான். அதுதான் ஃப்ரீ ரேடிக்கல். இங்க இருக்குல்ல 2 இதெல்லாம் என்னதுன்னா லோன் பேர்ஸ். ஓகேவா? இங்க இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரான் ரேடிக்கல். இப்போ ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. இந்த எலக்ட்ரானும் இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானும் வந்துச்சுன்னா எனக்கு சி மேல டபுள் பாண்டு ஓ இருக்கும், சிங்கிள் பாண்டு இங்க ஓருந்துச்சு, புதுசா ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு போயிடும். CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸ் போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் மட்டும் இந்த ஃபினைலுக்கு வரும். C6H5
with 1 electron. Phenyl radical C6H5 னா phenyl 1 electron இருக்கிறதுனால phenyl radicalனு சொல்றோம். புரியுதா? இந்த phenyl radical first ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஸ்டெப் 1ல நடக்குது. phenyl radical. ஓகே, அடுத்தது பாருங்க. சாரி, கீழே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் phenyl radical ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் phenyl radical HBr கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துலயும் மெக்கானிசம் பாருங்க. இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஒரு ரேடிக்கலாவும் புரோமின் ஒரு ரேடிக்கலாவும் பிரியும். இந்த ரேடிக்கலும் கரெக்டா ஆக்சுவலா C6H5 பென்சாயில வச்சு எழுதிட்டு இருக்கோம். அப்ப இது பென்சீனா மாறிடும். பாருங்க, இந்த ரேடிக்கலும் ஒன்னா சேர்ந்தா C6H5ன்னு இருக்குல்ல, அது H6 பென்சீனா மாறிடும். ஓகேவா? அப்படி மாறிட்டு இங்க புரோமின் ரேடிக்கல் மட்டும் தனியா இருக்கு. இதுதான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக போகுது. இப்போ தேர்ட் ஒன் ப்ரோபீன். நான் எடுத்துக்கிட்ட கொஸ்டின்ல எடுத்துக்கிட்ட ப்ரோபீன். இவ்வளவு நேரம் பென்சாயில் பெராக்சைடை பாத்தீங்களே சார், நான் இட்ஸ் எ கேட்டலிஸ்ட். இது ஒரு கேட்டலிஸ்ட். ஓகேவா? சரி. ஸோ இந்த புரோமின் ரேடிக்கல் வந்து இந்த இடத்துல பாண்டை பிரேக் பண்ணி, இதெல்லாம் ஹாஃப் ஹெட்டட் ஏரோ தெரியுதா? இப்படி போட்டு ஹெட் போடல, மொத்தமா ரெண்டு பக்கமும் ஏரோ போடல. இதுக்கு பேரு சிங்கிள் ஹெட்டட் ஏரோ. ஓகேவா? பட் நான் இப்ப வரையறது ஹாஃப் ஹெட்டட் ஏரோ. பாதி தான் தலை இருக்கு, பாதி இல்ல. இந்த பக்கம் இல்ல, இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகே, இதுக்கு 1 எலக்ட்ரான் அர்த்தம். அப்ப இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல் பிரியும். அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதுல இந்த செகண்டரி ரேடிக்கல் இருக்குல்ல, செகண்டரி ரேடிக்கல்ல புரோமின் ரேடிக்கல் செஞ்சுன்னா 2 புரோமோ அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைச்சிருக்கும். பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல் இங்க இதுக்கு பிரைமரி. நான் உங்ககிட்ட கார்போ கேட்டையானுக்கு ஒரு ஆர்டர் சொன்னல, டெர்ஷரி செகண்டரி அப்படின்னு ஸ்டெபிலிட்டி ஆர்டர். அதே தான் ஃப்ரீ ரேடிக்கலுக்கான மெக்கானிசமும். சரியா? டெர்ஷரி free radical is more stable than secondary, which is more stable than primary, which is more stable than methyl free radical. அதாவது free radical உடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்னவோ அதுவும் கார்போ கேட்டையானுடைய, கார்பன் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா கார்போ கேட்டையான், கார்போ கேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டரும் ஒண்ணுதான். ஃப்ரீ ரேடிக்கலுக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டாலும், கார்போ கேட்டையானுக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டாலும், டெர்ஷரி இஸ் மோர் ஸ்டேபிள் than செகண்டரி, செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் than பிரைமரி, பிரைமரி இஸ் மோர் ஸ்டேபிள் than மெத்தில்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க செகண்டரி சாரி பிரைமரி இருக்கு, பிரைமரி ரேடிக்கல் லெஸ் ஸ்டேபிள்னு சொல்றாங்க. இங்க என்ன இருக்கு? CH2Br ஃபார்ம் ஆயிடுச்சு. CH பாருங்க, கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, இல்லைன்னா இந்த கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. தென் இட் இஸ் கால்டு செகண்டரி. அப்போ செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் பிரைமரியை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கலுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும், மோர் ஸ்டேபிள். புரியுதா? சரி, ஸ்டெப் 4. இந்த செகண்டரி ரேடிக்கல் கூட புரோமின் இந்த இடத்துல வந்து சேர்ந்துச்சு. இன்னொரு HBrல இருந்து ஹைட்ரஜன் ரேடிக்கல் வந்து இது கூட சேரப்போகுது. கரெக்டா? அப்படி சேர்ந்துதான் ஹோமோலிசிஸ் CH3 CH2 CH2Br அப்படின்னு ஒரு 1 புரோமோப்ரோபேன் மேஜர் ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, அப்புறம் ஏன் சார் இன்னொரு புரோமின் ரேடிக்கல் கிடைக்குதுன்னா, இது திரும்ப என்ன ஆகும்? புரோபீன் கூட போய் சேரும். தேர்ட் ஸ்டெப்ல புரோபீன் கூட சேரும். மறுபடியும் இது நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்டெப் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா PROPA, ப்ரொபகேஷன். ஓகேவா? ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுல, இந்த மாதிரி பெராக்சைடு இருந்ததுன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ரேடிக்கல் உருவாக்குற ஸ்டெப்பை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் அல்கேன்ஸ்லயே நம்ம பார்த்தோம், இனிஷியேஷன். ஓகேவா? லாஸ்டா ரேடிக்கல்ஸே கிடைக்காம ரேடிக்கலோ ஒன்னா சேர்ந்து மாலிகுல்ஸாவே கம்ப்ளீட்டா மாறிடுச்சுன்னா அதோட ரியாக்ஷன் முடிஞ்சிடும், விச் இஸ் கால்டு டெர்மினேஷன். ஓகேவா? ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃப்ரீ ரேடிக்கல் ஃபர்ஸ்ட் உருவானா இனிஷியேஷன். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் இன்னொரு ஃப்ரீ ரேடிக்கலை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்டு ப்ரொபகேஷன். அண்ட் தேர்ட் ஒன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸே இல்லாம ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சுன்னா டெர்மினேஷன் சொல்லணும். ஓகே, இதெல்லாம் தான் மெக்கானிசம்ல கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் லாஸ்டா மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று எழுதிட்டாங்க. ஓகே, the secondary free radicals obtained in the above mechanism step 3 is more stable. secondary free radicalக்கு தான் stability அதிகம்னு சொல்றாங்க பிரைமரியை விட than the primary. This explains the formation of 1 bromopropane as the major product. அப்ப இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் கிடைச்சுன்னா அப்ப 1 bromopropane தான் மேஜர் ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். It may be noted that the peroxide effect is not observed in addition with ஏற்கனவே சொன்னதே திரும்ப சொல்றாங்க பாருங்க. பெராக்சைடு எஃபெக்டோ ஆர் கராஷ் எஃபெக்ட் ஆர் ஆன்டி மார்கோனிக் அப்ரூவல் எப்போ மட்டும் தான் நடக்கும்? HBrல மட்டும் தான் நடக்கும், HClH5ல நடக்காது.
This may be due to the fact that the HCl bond being stronger. HCl உடைய bond ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 430.5 கிலோஜூல் எனர்ஜி இருக்கு. Than HBr. HBr க்கு 363.7 தான் இருக்கும். ஓகே. Is not cleaved by the free radicals. Whereas iodine கம்பேர் பண்ணும்போது என்ன சார் 360 இருக்காதான்னு கேட்டா அதுக்கு இன்னும் கம்மி தான். HI bond is weaker 296.8 கிலோஜூல். ஆனா இது என்ன சார் பண்ணுனா ஃப்ரீ ரேடிக்கலை உருவாக்காம அகைன் அயோடின் ரேடிக்கல் அதாவது இங்க ஒரு அயோடின் ரேடிக்கலும் இங்க ஒரு அயோடின் ரேடிக்கலும் உருவாச்சுன்னா இதுவே ஒன்னா சேர்ந்து திரும்ப I2 கேஸா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? இந்த அயோடின் ரேடிக்கல் போய் அல்கீனை டிஸ்டர்பே பண்ணாது. அல்கீன் கூட சேர்ந்து தானே 1 அயோடோ புரோபேன் 2 அயோடோ புரோபேன் நம்மளுக்கு உருவாக்கணும். ஆனா அதெல்லாம் உருவாக்காம ரேடிக்கல்ஸ் திரும்ப திரும்ப மாலிகுலாவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப கம்மியான எனர்ஜி இருக்கிறனால. அப்ப ரீசனபிள் எனர்ஜி, ஒரு ஆப்டிமம் இவ்வளோ எனர்ஜி இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி, அந்த எனர்ஜி கண்டிப்பா இருக்கணும். 360 இருந்துச்சுன்னா அல்லது 350 இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நடக்கும். அதை விட அதிகமாவோ அதை விட கம்மியாவோ இருந்தா நடக்காது. அதனாலதான் HClலயும் HBrலயும் நடக்கலன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ரீசன்ஸ் எல்லாமும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கராஷ் எஃபெக்ட்னா பெராக்சைடு எஃபெக்ட்னா HBrல தான் நடக்கும், அது நடக்காது. இது எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூல் பசங்களுக்கு. ஆனா ஏன் நடக்காது, அதனுடைய பாண்ட் என்தால்பி எப்படி இருக்கும், எதுக்கு வீக்கா இருக்கும், எதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், இதெல்லாம் ரீசன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க அடிஷனலா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். கம்பைன் டு ஃபார்ம் அயோடின் மாலிகுல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் டபுள் பாண்ட். அதாவது டபுள் பாண்ட்ல ஆட் ஆகாம அதனால தான் கம்பைன் டு ஃபார்ம் அயோடின். அயோடின் மாலிகுலே அயோடின் ஃப்ரீ ரேடிக்கல், அதுவே ஒரு ரேடிக்கலும் ஒன்னா சேர்ந்து அயோடின் மாலிகுலே ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். அடுத்தது அடிஷன் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ அல்கீன்ல சல்ஃபூரிக் ஆசிடோட அடிஷன் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பட் நம்ம என்ன பண்ணலாம், இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்ட் 5 பார்க்கணும்னா பார்ட் 6ல பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியது என்னது, 11th சரி 12th சரி சிபிஎஸ்சியில் என்சிஆர்டி புக்கை நம்ம தமிழில் லைன் பை லைனாக நடத்திட்டு இருக்கோம். அதுவும் நைட்டில் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஆஃபீஸ் டைம் போக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பசங்களுக்கு ஸ்கூல்ல நடத்துறது புரியலன்னா அல்லது ஏதாவது ஒரு கான்செப்ட் தெரியாம இருந்துச்சுன்னா மெமரைஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணி ரியாக்ஷன் எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நீங்க கத்துக்கலாம்ல. நீங்க கத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸும் கத்துக்கணும்ல. அதனால இந்த சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கலாம், இன்ஸ்டால ரீல்ஸ்ல ஏதாவது ஒன்றுல நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.